ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி லிஸ்ட். நான் உங்கள் ரஞ்சித் தமிழ். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ரிலீஸ் ஆன அனிமி நியூஸ் எல்லாத்தையுமே மொத்தமா இந்த வீடியோல வந்து பார்த்துடலாம். முதல்ல எடுத்தோன்னா பெரிய அனிமி சீரிஸ்ல இருந்து போயிடலாம். டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசல் மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், டீமன் ஸ்லேயரோட அஷிரா ட்ரைனிங் ஆர்க்கோட எண்டில் ஒரு எப்பிக்கான ஒரு எண்டில் தான் வந்து முடிச்சிருப்பாங்க. மாங்கா படிச்ச எல்லாருக்குமே தெரியும், டீமன் ஸ்லேயரோட இன்ஃபினிட்டி கேசல் ஆர்க் வந்து பயங்கர எப்பிக்கா வந்து இருக்கும்னு சொல்லி. ஏன்னா இதுல டாஞ்சிரோவோட இன்னும் ஒரு சில கேரக்டருக்கு வந்து பயங்கரமான மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும். அதனால இதோட ட்ரெய்லர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில ரிலீஸ் ஆக போற முக்கியமான அனிமி சீரிஸ்ல மிகப்பெரிய எதிர்பார்ப்பை கொண்ட அனிமி சீரிஸ் எது சொல்லி பார்த்தீங்கன்னா சாக்கமோட்டோ டேஸ் தான். இது வந்து ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் கிரைம் சீரிஸ் தான். இதோட ட்ரெய்லர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம கதையோட ஹீரோவான சாக்கமோட்டோ ஒரு ஹிட்மேனா வந்து இருக்காரு. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு வந்து ஒரு குழந்தையும் இருக்கும். அவருக்கு இந்த ஹிட்மேன் லைஃப் வேண்டாம்னு சொல்லி ஒதுங்கி ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்ல வந்து வாழ்றாரு. இவர் ஹிட்மேனா இருக்கும்போது இவருக்கு எதிரிலாம் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இவரை வந்து கொல்ல நினைக்கிறாங்க. சாக்கமோட்டோ தன்னுடைய ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு என்னென்ன பண்றாருன்னு சொல்லி நீங்க இந்த சீரிஸ்ல வந்து பார்க்கலாம். இதோட ட்ரெய்லர் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ட்ரெய்லர் வந்து பாருங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு பிடிக்கும் சொல்லி நம்புறேன். இந்த சாக்கமோட்டோ டேஸோட அபிஷியல் ரிலீஸ் டேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஜனவரி 11th வந்து ரிலீஸ் ஆக போகுது. இது வந்து 2 பார்ட்டா வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. முதல் பார்ட் வந்து ஜனவரியிலும், ரெண்டாவது பார்ட் வந்து ஜூலைலயும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அட்டாக் ஆன் டைட்டன் லாஸ்ட் அட்டாக் மூவியோட பிரீமியர் வந்து போன மாசம் நவம்பர் 8 வந்து நடந்திருந்தது. இந்த மூவி வேர்ல்டு வைடா எப்ப ரிலீஸ் ஆகும் சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேயே இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவியோட எண்டில் வந்து ஒரு போஸ்ட் கிரெடிட் சீனுமே வந்து ஆட் பண்ணிருக்காங்க. யாருக்கெல்லாம் அட்டாக் ஆன் டைட்டன் சீரிஸ் வந்து பிடிக்குமோ அவங்களாம் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. சோலோ லெவலிங் ரீஅவேக்கனிங் மூவி வந்து டிசம்பர் 4th வந்து வேர்ல்டு வைடா ரிலீஸ் ஆயிருந்தது. இந்தியாவிலும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூவி. பாக்ஸ் ஆஃபீஸ்ல இந்த மூவி வந்து பயங்கரமா பட்டையை கலப்புது. சீசன் 1ஓட மொத்த எபிசோடும் சீசன் 2ஓட ஃபர்ஸ்ட் 2 எபிசோடும் சேர்த்து தான் இந்த மூவியா வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட்டான சீரிஸ்ல வந்து சோலோ லெவலிங் தான் வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இருக்கும். ஏன்னா இந்த சீரிஸ் ரிலீஸ் ஆகும் போது இதுக்கு வந்து ஹைப் வந்து ஏகப்பட்டது வந்து இருந்தது. ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த சீரிஸ் வந்து கண்டிப்பா பூர்த்தி பண்ணிச்சு. அதனாலே சீசன் 2க்கு வந்து பயங்கரமான ஒரு ஹைப் வந்து இருக்கு. சோலோ லெவலிங் சீசன் 2 வந்து ஜனவரியில ரிலீஸ் ஆகும்னு சொல்லி கிரன்ச் ரோல் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அபிஷியலா ஜனவரி 1ல இருந்து இது டெலிகாஸ்ட் ஆக போகுது. சீசன் 2ல மொத்தம் 13 எபிசோடு வந்து இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நானும் இந்த சீரிஸ் வந்து மிகப்பெரிய ஃபேன் தான். அதனால இதோட மான்வாவை வந்து நான் ஃபுல்லாவே படிச்சு முடிச்சிட்டேன். பர்சனலா கேட்டீங்கன்னா சீசன் 2ல நம்ம ஹீரோ கேரக்டருக்கு வந்து பயங்கரமான எலிவேஷன் வந்து இருக்கும். இது அனிமியா பாக்குறதுக்கு அவளோட வந்து இருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்க போற அனிமி நியூஸ் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கோட் கியாஸ் 2006ல இருந்து 2008 வரைக்கும் டெலிகாஸ்ட் ஆன இந்த சீரிஸ். இதுல மொத்தம் 2 சீசன் வந்து இருக்கு. இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே பழசுன்னு சொல்லி தோணலாம். ஆனா இந்த சீரிஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கும். என்னோட விஷ் லிஸ்ட்லயுமே இந்த சீரிஸ் வந்து இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு டைம் வந்து இல்ல. இந்த கோட் கியர்ஸ் பிரான்ச்சைஸுக்கு இப்போ மல்டிபிள் ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. இத ப்ரொடக்ஷன் சைடுல இருந்து அபிஷியலா வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. எனக்கு இதோட ஸ்டோரியை பத்தி சுத்தமா ஐடியா இல்ல. என்கிட்ட நிறைய பேர் இதை சொல்லும்போது மிலிட்டரி எம்பையர் ரிவெஞ்ச் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்டோரியா தான் வந்து இது இருக்கும். டைம் கிடைக்கும் போது இந்த சீரிஸை பார்த்துட்டு நான் ரிவ்யூ பண்றேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வாரம் ஒரு சில அனிமி ட்ரெய்லர்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல முதல்ல பார்க்க போறது எதுன்னு பாத்தீங்கன்னா மை ஹாப்பி மேரேஜ் சீசன் 2. இது வந்து ஒரு ரொமான்ஸ் கேட்டகரியான அனிமி தான். இதோட சீசன் 1 பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம சீசன் 2 செக் பண்ணி பாருங்க. சீசன் 1 பார்த்தவங்க இந்த சீரிஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கிறதுக்கு ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3ஓட ட்ரெய்லர் வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தது. நிறைய பேர் இந்த அனிமி சீரிஸ் வந்து பார்த்திருப்பீங்க. ஏன்னா இது தமிழ் டப்பிங்லயும் வந்து இருக்கு. எனக்கு இந்த சீரிஸை பத்தி ஐடியா இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு சில எபிசோடு மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி இந்த சீரிஸ் வந்து நிறுத்தி வச்சிருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட இந்த சீரிஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சீசன் 3 வந்து செக் பண்ணி பாருங்க. இதுதான் இந்த சீரிஸோட ஃபைனல் சீசன். இந்த சீரிஸ் நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல்ல வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் வந்து 2 பார்ட்டா வந்து ரிலீஸ் ஆக போகுது. நோன்ஷான்ற ஒரு நியூ அனிமி சீரிஸோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த வாரம். இது ஒரு கேம் பேஸ்ட் அனிமி சீரிஸ். இதோட விஷுவல் எல்லாத்தையும் பார்க்கும்போது சைஃபிக் ஜானர்ல வந்து இருக்கு. இது நெக்ஸ்ட் இயர் 2025ஓட பிகினிங்ல வந்து ரிலீஸ் ஆகும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அடுத்து பார்க்க போற ஒரு அனிமி சீரிஸுமே ஒரு ரொமான்டிக் பேஸ் பண்ண அனிமி சீரிஸ் தான். அனி லெமன் சோடா சீரிஸோட பேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குல்ல. இந்த சீரிஸ் நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 9th வந்து ரிலீஸ் ஆக போகுது. எனக்கு தெரிஞ்ச நெக்ஸ்ட் இயர் ஜனவரியில வந்து நிறைய இசக்காய் சீரிஸும் ரொமான்டிக் சீரிஸும் நிறைய லைன் அப்ல வந்து இருக்கு. இசக்காயை பத்தி பேசும்போது நம்ம மாப்பா ஸ்டுடியோவோட ஒரிஜினல் அனிமி சீரிஸான ஜென்ஸோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இது வந்து ஒரு இசக்காய் அனிமி தான். இதோட ஸ்டோரி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாட்சுகோ இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். இவங்க வந்து ஒரு மாங்கா இலிஸ்ட்ரேட்டரா வந்து இருப்பாங்க. நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணதுனால இவங்க ஒரு நாள் இறந்து போய் அவங்க உருவாக்குன ஒரு மாங்கா உலகத்துல திருப்பி உயிரோட வராங்க. அவங்க அங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் சந்திக்கிறாங்களோ அதெல்லாம் இந்த அனிமி சீரிஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். மாப்பா ஸ்டுடியோனாலே விஷுவலா வந்து ஸ்டன்னிங்கா வந்து இருக்கும். இந்த சீரிஸ்லயும் அதே மாதிரி தான் வந்து இருக்கு. விஷுவலா வந்து செம ஸ்டன்னிங்கா வந்து இருக்கு. ஸ்டோரி வைஸ் பார்த்தாலுமே புதுசா வந்து ட்ரை பண்ணுவாங்க மாப்பா ஸ்டுடியோஸ். அதெல்லாம் நீங்க நம்பி இந்த சீரிஸ் வந்து பார்க்கலாம். கிரன்ச் ரோல்ல வந்து ஜனவரி 5th வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற இசகாய் அனிமி எதுன்னு பாத்தீங்கன்னா
மேஜிக் மேக்கர் ஹவ் டு மேக் a மேஜிக் இன் another வேர்ல்டு. இந்த டிவி சீரிஸோட ட்ரெய்லர் வந்து கிரன்ச்சிரோல்ல இருந்து ரிலீஸ் ஆயிருந்தது. இதோட ஸ்டோரி வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல, டிபிக்கலான இசகாய் அனிமி சீரிஸ் தான். ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த சீரிஸ் ஜனவரி 8th இருந்து வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க கிரன்ச்சிரோல்ல. என்ன மாதிரி இசகாய் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த அவ்வளவுதான். இது எல்லாமே தான் இந்த வாரத்தில் ரிலீஸ் ஆன அனிமி நியூஸ். இதை தவிர்த்து வேற ஏதாவது முக்கியமான அனிமி சீரிஸோட நியூஸ் வந்து நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கீழே கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அதை நானும் தெரிஞ்சுப்பேன், மத்தவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மூவி லிஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட அடுத்த சூப்பரான வீடியோல இருந்து உங்களை சந்திக்கிறேன். போய்